உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம், ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ஆடி மாதத்திலே ஒரு சின்ன பிரச்சனை என்ன? 11ஆம் இடத்திலே பாதகாதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார். இது ஒன்று தான் ஒரு சின்ன மைல்டு ப்ராப்ளம். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது நண்பர்களே. 2-7 செவ்வாய் பகவான் 9 இருக்கிறார். பா, எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட விஷயம். 7 9 இருந்தால் கோபுர கலச யோகம் என்று பெயர். கோபுர கலச யோகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கோபுரத்தின் மீது இருக்கும் கலசத்தை எப்படி அண்ணாந்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரி உங்களோட வளர்ச்சியை அண்ணாந்து பார்ப்பாங்க. 7 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, ஃபாரின்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கனடாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து போன்ற ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ். உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டில் கவர்மெண்ட் ஜாபில் சேர போகிறீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பிஆர் அப்ளை பண்ணியிருக்கு சார், கிடைக்குமா? விசா ரினுவல் பண்ணாமல் இருக்குது சார், நடக்குமா? கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், இப்போ கான்ட்ராக்ட் பீரியட் முடிய போது, திரும்ப இந்தியா அனுப்பிடுவாங்களா? இப்படி பயந்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்பொழுது மிக அற்புதமான பலன்கள்லாம் ஏற்படுகிறது. 7 குடையவன்ங்க அவன் சொல்கிற விஷயம். அப்போ மனைவி சம்மந்தப்பட்ட லேண்டு நமக்கு தான், நம்ம வீட்டில் தான் லேண்ட் இல்லாமல் போச்சு, ஒய்ஃப் வீட்டில் யாருக்கு லேண்டாவது நம்ம கிடைக்குமா போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 10லே குரு பகவான் இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், துலாம் ராசிக்காரர்களே, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலை போகிற நேரம், இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆடி மாதத்தில் பாஸ் என்ன சொன்னாலும் சரி, எஸ் சார் அது மட்டும் தான் கேட்கணும். நேராக ஆடிட்டர் போய் பார்த்துட்டு சரி, அப்படி நேராக இது வரைக்கும் போயிட்டு இமயமலை வரைக்கும் போயிட்டு சரி, அங்கேருந்து ஒரு 2 சஞ்சீவினி வேலையை பிடிங்கிட்டு வந்து சரி, ராமேஸ்வரத்தில் அந்த வேரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சரி, கும்பகோணத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துரு என்று சொன்னால் சரி என்று சொல்லுங்கள். ஏன்னா இது எதுவுமே நடக்காதுங்கிறது பாஸுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் சொல்லும்போது சரின்னு கேளுங்க. யோ, ஒரே நாளில் போகிறதுக்கு நான் என்ன ஆஞ்சநேயரா என்று நீங்கள் கேட்குறீங்கன்னா வேலை போயிடும். ஸோ 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது பதவி பறிபோகும். படித்து சொல்கிறேன். என்கிட்ட ஒரு நாளைக்கு 100 துலாம் ராசிக்காரர்கள் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறவங்க எல்லாம் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், குருஜி நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வேலை போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இதை நினச்சி நான் சந்தோஷப்பட முடியாது. நான் நல்லது சொல்லி நடந்தால் பரவாயில்ல. சுனாமி பாய்ஸ் இவங்க நல்ல கெட்டது சொல்லி நடந்தால் சந்தோஷப்படுவாங்க. நான் உங்களுக்கு நல்லது சொல்லி நடந்தால் தான் சந்தோஷப்படுவேன். அதனால் நான் 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது வேலை பறிபோயிடும், ஜாக்கிரதையாக இருங்க. 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இது ரொம்ப மோசமான விஷயம். என்ன அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? ஏதேனும் அரசை விமர்சனம் பண்ணுறது. துலாம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருங்கள். ஏன் அப்படின்னா, அரசை விமர்சனம் பண்ணுறது, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் மத்திய அரசு மாநில கம்முன்னு இருப்பா, ப்ளீஸ் அமைதியாக இருங்க. யாராவது ஏதாவது ஒரு பதிவு போட்டாங்கன்னா அதை ஷேர் பண்ணுறது அல்லது கமெண்டில் ஏதாவது கிண்டல் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களை பிடிக்க ஒரு சைபர் பிபிபி குரூப் உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கு. அது என்ன குரூப் சார்? அது ஒரு போலீஸ் குரூப், அதை விட்டுருங்க அதோட. ஸோ அப்போ பார்த்தா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது தலைமை விமர்சனம் பண்ணுறது. இவன்லாம் ஒரு விபி, இவனுக்கெல்லாம் எவன் விபி பதவி கொடுத்தான்னு தெரில அப்படின்னு நீங்கள் சும்மா லஞ்சில் பேசிகிட்டு இருப்பீங்க. பின்னாடி பார்த்தா அவரே தான் உட்காந்துருப்பார். தம்பி வணக்கம்ப்பா, நான் தான் இங்கே தான் இருக்கேன். அண்ணா சாரி, நான் நீங்கள் இருக்கிறது தெரியாமல் கிண்டல் பண்ணிட்டேன். எக்கு தப்பாக மாட்டிப்பீங்க. விளையாட்டாக தான் பேசியிருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் சீரியஸாக பேசலை. பல நேரங்களில் விளையாட்டாக பேசுகிறது தான் வினையாகி போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி நம்ம கொலிக்கு பக்கத்தில் இருப்பார், என்னடா வந்துட்டான் அவன், அவனுக்கு சும்மா விளையாட்டு கேட்டிருப்போம். அவன் லவுட் ஸ்பீக்கரில் போடுவான்னு நம்ம என்ன கனவாக கண்டோம். பாஸ் அதை கேட்டுருவார். ஓஹோ, ஆக நம்மளை பற்றி அவன் வந்தால் எல்லாத்தையும் பேசுகிறான் போல இருக்கே. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள பேசும்போது ஜாக்கிரதையாக ஃபார்மலாக பேசுங்க. எந்த புத்தில் எந்த பாம்போ தெரியல. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது தலைமையை பகைத்து கொள்வீர்கள். அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். தலைமையை பகைத்து கொள்வீர்கள். அந்த இது வராமல் பார்த்துக்கோங்க. ரைட்டு, ஓகே, விட்டுருங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இப்போ அடுத்து 9 குடையவனாக இருக்கின்ற இந்த புத பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னாகுன்னா, அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் போகும். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். என்னாகும், கடன் அடைய போகிறது. நீங்கள் யாரெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களோ உங்கள் கடன்கள் அப்படியே அடைஞ்சிடும். கடன் எதெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கீங்களோ எல்லா கடனையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றா க்ளோஸ் பண்ணுவீங்க.
ரொம்ப அற்புதமான நேரங்க. ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. உண்மையை சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்பங்கள்லாம் வரப்போது. வேலை போயிடும், அதை மட்டும் ஜாக்கிரதை. ஆடி மாதம் துலாம் ராசிக்காரர்கள் 100க்கு 85 மார்க். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜோதிடர் இருக்கிறார் என்றால் அது நான் தான். உங்களுக்கான எக்ஸ்பர்ட் யார்? ஒரு ஃபீல்டில் ஒரு டாக்டர் இருக்காருன்னா இருதயத்துக்கு மட்டும் ஒரு டாக்டர் படிச்சிருப்பார். அவர் தான் இருதய ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட்னா யார்? அது நான் தான். அதனால் உலகத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஸோ இதில் சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. ஏன்னா காரணம் என்ன, விருச்சிக ராசிக்காரர்களுக்காக பெரிய டீப் ஸ்டடிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த ஆடி மாதத்திலே 5 கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 5 கூடியன் வக்கரம் பெற்றார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆள் இருக்காரா? சரி, சில பேர்லாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டா தடுக்க யார் இருந்தாலும் தடுக்க முடியாது. அப்பையன் கொடுத்தா கொடுத்தது தான். இந்த விஷ்ணுமாயா மாதிரி தெய்வங்கள் அதான் அப்பையன் கொடுத்தா கொடுத்தது தான். 5ஆம் இடத்துல சனி பகவான் முடிவு பண்ணிட்டார், உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பண்ணது தான். 7 கூடிய சுக்கிர பகவான் 12 கூடிய வரும் நீச்சம். சந்தோஷம். ஆடி மாதத்தில் எது நடக்குதோ இல்லையோ என்ன நடக்கும்? தொழில் விருத்தியாகும், அபிவிருத்தியாகும். சரி, இந்த பாயிண்ட் அப்புறம் பேசுவோம். ஸோ 6 கூடிய செவ்வாய் பகவான் 8இல் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜ யோகம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு திருப்பம் ஏற்பட போகிறது. செவ்வாய் 6 கூடிய கடன் அடைய போகுது. விருச்சிகராசிக்காரர்கள் நிறைய கடன் வச்சுருக்கேன் சார். ஏன் சார் கேட்குறீங்க? 1 2 1 2 காரணம் கடன்கள் 100 கேட்டால் சொல்வேன். இந்த மாதிரி 6 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கும்போது நேற்று அப்ளிகேஷனில் கூட போட்டு ஃபஸ்ட்டாலாம் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் திறந்தே 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கடன் வாங்கிட்டீங்க. அந்த மாதிரி நிறைய கடன் வாங்குகிற பிரச்சனை இந்த மாதம். போன மாதம் அந்த மாதிரி ஒரு ட்ரை மாதம் எதுவுமே இல்லை. இதைத்தான் அதுக்கு முந்தின மாதமும் சொன்னோம். இப்படியே ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் ட்ரை மாதம் எந்த மாதம்தான் நமக்கு வெட்டு மாதம்னு தெரில. ஸோ அப்போது 6 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது கடன்கள் அந்த கடனை அடைச்சிருவீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு வெறி வரும். ஸ்பினாச் சாப்பிட்ருவீங்க. ஸ்பினாச் சாப்பிட்டு உங்களுக்கு தெம்பு வந்துடும். பழைய கார்ட்டூன்லாம் பார்த்துருங்க, இல்லை அந்த ஸ்பினாச் சாப்பிட்டு டிபாயிங் அப்படி ஆகிடுவீங்க. பார்த்து ஸ்பினாச். திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 20 மணி நேரம் வேலை செய்வீங்க. டபுள் ஓட்டி டபுள் ஷிஃப்ட்லாம் பார்த்து எப்படியாவது அந்த காசை கொண்டு வந்து கடன் அடைச்சிருவீங்க. இந்தாடா இந்த 10,000 காசுக்காக தானே நான் 10 தடவை ஃபோன் பண்ணேன், இந்த டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருவீங்க. குருஜி நீங்கள் சொல்கிறதெல்லாம் காமெடியாக இருக்குது. 10,000 காசு அவங்க திருப்பி கொடுத்துடலாம், எனக்கெல்லாம் 10 கோடி காசு இருக்குது. இது பாருங்க, எது எப்படியோ யானைக்கு ஒரு கரும்பு காடே போதாது, எறும்புக்கு ஒரு சின்ன கரும்பு ஒரு சர்க்கரை துகள் போதும். அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கடன். நீங்கள் உங்கள் லெவலில் புரிஞ்சுக்கோங்க. இப்போது 9லேயே குரு பகவான் உச்சம். என் வீட்டில் மனைவி கூட சொன்னான், விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு உச்சங்கிறீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. 9ஆம் இடத்துல குரு உச்சம். இப்போ தாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். வந்ததுலேருந்து எங்கே வேலை பார்க்க விட்டீங்க? வந்ததுலேருந்து கோச்சாரப்படி எல்லாம் ட்ராவலிங்லேயே இருந்தாங்க. இப்போ தான் உருப்படியாக குரு பகவான் உச்சம் பெற்ற ராசியை பார்க்கிறார். கமான் விருச்சிக ராசி, கமான் உங்களை தான் பார்ப்பேன் அப்படின்னு உங்கள் உடம்பை பார்க்குறாரு. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் சரி, ஸ்கின் டிசீஸ் வந்திருக்குமே உங்களுக்கு இந்த மாதமெல்லாம் ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கும். காரணம் சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். நீச்சமாகும்போது இங்கே தான் ஒரு பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அது அப்புறம் வரேன். ஸோ இப்போ இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறார்? 7ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் புதனோடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்பா வழி சொத்துக்கள் வரும், அப்பானால அனுகிரகம் கிடைக்கும், அப்பானால உதவிகள் கிடைக்கும், அப்பாவோட கம்பெனி நீங்கள் பார்த்துப்பீங்க போன்ற நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்கும். வாரிசு பட சரத்குமார் உங்கள் அப்பாவா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனால் நீங்கள் தான் வாரிசு பட விஜய். ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கி உங்கள் அப்பா கேட்டாஃபு கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்கள் அப்பா உங்களை பாராட்டுவார். வெரி குட், கடைசி வரைக்கும் அப்போ நான் என்னை நீ ஏற்றுக்கவே மாட்டியாடா, நீங்கள் தான் இப்போ இந்த இது மாதிரிலாம் சொல்லி உங்கள் எமோஷனல் சீன்லாம் வரும். அது வரைக்கும் போதும், அதுக்கப்புறம் போக வேண்டாம். ஸோ அப்போது அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். 9ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறும்போது அதிர்ஷ்டம் வரும். சும்மாவாக நீங்கள் விளையாட்டுக்காக லாட்ரி வாங்கினேன் சார், பார்த்தா ஜெயிச்சிட்டேன். மலேசியா வாழ் நண்பர்கள், சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, குருஜி டெல்மி த லோட்டே நம்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். லாட்ரியில் ஜெயிக்கிற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 9 கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் அப்போ என்ன வித்தியைகளில் நல்லா புதுசாக படிப்பீங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் அடிக்கடி என் நண்பர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்போ டயர்டாக இருக்கோ அப்போ என்ன செய்யணும்? மனசு டயர்டாக இருந்தால் என்ன செய்யணும்? படிக்கணும். படித்தா மனசு டயர்டெல்லாம் சரியாயிடும். படிப்பு மட்டும்தான் அந்த தெம்பை கொடுக்கும். அடுத்து இப்போ வாங்க கடைசி சாப்டருக்கு வரேன். ஆடி மாதத்திலே 7 கூடியவன் நீச்சமாகிறார். அப்போ யாராவது உங்கள் திருமணம், ஒய்ஃபு, குழந்தை
கல்யாண வாழ்க்கை, இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? இது சம்மந்தம் கிடையாதா? ஆமாம். ஏன்னா உங்கள் கணவர் உங்களோட எந்நேரமும் சண்டை போட்டுகிட்டே இருக்க போகிறார். இந்த மாதம் ஃபுல்லாக பெரிய சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் பாட்டு நீங்கள் உண்டு, உங்கள் பொழப்பு உண்டு, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடைக்காது. 7 கூடியவன் நீச்சமாகும் பொழுது ரொமான்ஸ் எல்லாம் கம்மியாகிடும். ஏற்கனவே நீங்கள் கம்மியாக தான் ரொமான்ஸ் பண்ணுவீங்க. இதில் இருக்கிற ரொமான்ஸும் போயிடுச்சு. அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டால் நீங்கள் இந்த விருச்சிக ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் மிஷின் மாதிரி ஓட போகிறீங்க. ஓடிக்கிட்டே இருங்க. நல்லது தான், விடுங்க, நிறைய சேவிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். வென் யூ லவ் சம் ஒன் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். ஸோ இப்போ நீங்கள் லவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு மாதம் சம்பாதிக்கிற மாதம், அதனால் காதலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் குழப்பம் மட்டும் பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க் பிரமாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கும், இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? அது நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, அந்த மாதிரிலாம் 8ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகம். நிறைய பேர் இப்போ விரதம் எடுக்க போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்கள்லாம் பயங்கரமாக இப்போ தான் என்ன சொல்கிறது, பயங்கரமான அம்மன் வழிபாட்டு எல்லாம் பண்ணுவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மூடு வந்துருச்சு அப்படின்னா மாரியம்மன் கோயிலில் அழகெல்லாம் குத்தி பால் குடம்லாம் எடுத்து பயங்கரமாக அம்மளி தும்மளி பண்ணிடுவீங்க. காரணம் என்ன, இயற்கையிலே பக்திமான்கள் நீங்கள். அது சக்தி வழிபாட்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, 8ஆம் இடத்துல இவர் இருக்கார், குரு பகவான் மறைந்திருக்கிறார், அஷ்டம குரு. இந்த பக்கம் என்னன்னா 9 கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த 7 கூடிய புதன். புதாதித்ய யோகம் 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும், புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறாங்க, இது வரைக்கும் கிடைக்காத வேலை இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 6 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். அப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி கடன்லாம் அடைஞ்சிரும். உங்களுக்கு என்ன ஆகும், 6 கூடிய உடம்பு சரியாயிடும். என்னன்னே தெரில சார், இந்த மாதம் ஃபுல்லாக பார்க்குறேன் ஒரே எனர்ஜியாகவே இருக்குது. போன மாதம்லாம் பேஷண்ட்டாக இருந்தேன், இந்த மாதம் உடம்பு நம்ம டாக்டர் கரெக்டாக என்றைக்கு இல்லை திருநாளாக நல்ல மாத்திரை கொடுத்துருக்கான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் நம்ம மாத்திரைக்கு டாக்டருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். இது திடீர்னு பார்த்தா நமக்கு இப்போல்லாம் ஒரு ஜுரம் வந்தால் முன்னெல்லாம் ஒரு டோஸ் போட்டால் நம்ம விட்டுருவோம், மீதி 2 நாள் சாப்பிட மாட்டோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா திட்டுவாங்க, தொடர்ந்து 2 நாள் சாப்பிட்ணுப்பா, ஒரு நாள் நிறுத்தக்கூடாதுப்பான்னு. இப்போ 3 நாள் இல்லை, அது தொடர்ந்து 10 நாள் தின்னாலும் ஜுரம் தெரியாம மாட்டேங்குது. அந்த லட்சணத்தில் கொடுக்குறாங்க மாத்திரை. ஸோ 6 கூடியவர் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உடல்நிலை சரியாயிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், நான் சொல்கிறது மனசுலேருந்து சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கூட போய் பாருங்கள், எல்லா டியூட்டி டாக்டர் தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் அதை போனவங்களுக்கு தெரியும். இந்த 6 கூடிய நீச்சமாகும் போது இவங்கள்ட்டேருந்து விடுதலை பெற்றாலே பெரிய விடுதலை. ஏன்னா இவங்க கடைசியாக கண்டுபிடிப்பாங்க, உங்களுக்கு ஜுரம் இருக்குங்க, அடடா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்படா அப்படின்ட்டு. அதுக்கு 6 கூடியவன் நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதம் ஃபுல்லாக ஜிம்முக்கு போகிறீங்க, காலையில் எந்திரிச்சு அருகம்புல் ஜூஸ் குடிப்பீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இஞ்சி ஜூஸ் குடிப்பீங்க. எல்லாத்தையும் திடீர்னு இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி. இயற்கை வைத்தியம் தான்டா வாழ்க்கையிலே சிறந்தது. சித்தர்கள்லாம் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாதிரிலாம் அப்படி ஆயிடுவீங்க. உங்கள் மோடே மாறிடும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இவர் வேறு வக்கரமாயிடுறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த டென்ஷன்லாம் சரியாகி நமக்கு எல்லாருக்கும் ஆசை, கம்பெனியில் நம்ம தான் சீனியர் ஜிஎம் ஆகணும், விபி ஆகணும், நம்ம எப்படி பயங்கரமான காரில் இறங்கி வரணும், ஒன்றும் குட் மார்னிங் சார்னு எல்லோரும் சொல்லணும், அப்படிலாம் ஆசை. ஆனால் நம்மளால் ஒரு 2 நாள் அந்த சீட்டில் இருக்க முடியல, 2 மணி நேரம் இருக்க முடியல. ஒரு 10 ஃபோன் வருது, நம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு தெரியல, அதான் உண்மை. அப்போ சனி பகவான் 4ஆம் இடத்தில் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு ஆளுமை அதிகமாகிறது. ஒரே ஆளுமை, என்ன நடந்தாலும் சரி அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கிற இதெல்லாம் கற்றுக்கிறீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வக்கரம் பெறும்பொழுது வீடு வாங்க போகிறீங்க, பூமி லாபங்கள் வருகிறது, லேண்டு வாங்க போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்குங்க. அதே செவ்வாய் 7ஆம் இடத்தில் வருகிறார், 5 கூடிய யோகாதிபதி என்பதால் குழந்தை விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குரு வேறு மறைஞ்சிருக்கார். அப்போ ஐவிஎஃப் பண்ணணுன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த மாதம் நீங்கள் ஆமணி பிறந்தவொன்னே ஒரு ஹனிமூன் போயிட்டு இருந்தீங்கன்னா போதும், நிம்மதியாக போச்சு. இப்போ நீங்கள் அதுக்கு நடுவில் ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் பண்ணாலும் நடக்க போகிறதில்ல. இவங்க நல்ல காலத்தில் பண்ணியே நடக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ நமக்கு வேறு மேரேஜ் இல்லை. ஏன்னா நமக்கு ஏன் இவ்வளோ வெறுப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வர்ற கேஸ் எல்லாம் பார்த்தா சின்ன பசங்க 20, 25, 24 வயசு பசங்க ஒரட்டி கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி எப்படியும் அவங்களை பிடிச்சி ஐவிஎஃப் பண்ணி விட்டுறாங்க. என்ன ஒன்றும் இல்லைப்பா, 3 நாள் பச்சை பருப்பு சாப்பிடு, பாசி பயிர் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இப்போ யாருமே அந்த அட்வைஸ் பண்ணுறதில்ல. எடுத்தோன்னே ஆப்ரேஷன் தான். லிவர் ப்ராப்ளமாக வா ஆப்ரேஷன் பண்ணிடலாம், நுரையீரல் ப்ராப்ளமாக வா கழட்டி கீழே வச்சிடலாம், இதே மாதிரியே சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா இருங்க. 5 கூடியவன் 7ஆம் இடத்துக்கு போது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. கண்டிப்பாக வழக்கு நம்ம பக்கம் தீர்ப்பு வரப்போகிறதில்ல. அப்போ என்ன தான் நடக்கும்ன்றீங்க, என்ன தான் நடக்கும்னா அதிர்ஷ்டம் நடக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில்
ஒர்க் பண்ணவங்களாம் சூப்பராக இருக்கும். உடம்பு ஹெல்த்தியான மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. டெய்லி இந்த மாதம் முழுவதும் பாருங்கள். எந்திரிச்சோன்னே காப்பி குடித்தவங்களா இருந்தால் எல்லோரும் சத்து மாவு கஞ்சி குடிப்பீங்க. எந்திரிச்சோன்னே யாரெல்லாம் வந்து சாயந்தரம் ஆனால் ஃபன் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஒர்க்குங்கிறதெல்லாம் தாண்டி ஹெல்த் ரிலேட்டடாக போயிடுவீங்க. இப்போ சுக்கிரனே நீச்சம், லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன 6 கூடியவன் என்பது என்னென்னா, உங்களுக்கு பெரும்பாலும் 6ங்கிறதுனா வேலைக்கு போகிற எண்ணம். இந்த ஒரு வேகத்தில் ஒர்க்லேயும் இதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. 8 ஹவர்ஸ்க்கு மேலே 1 ஹவர் நான் வெயிட் பண்ண மாட்டேன் சார், ஹெல்த் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஓவர் டைம் பாருங்கள். காரணம் என்னென்னா, உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது கம்பெனியில் யூனிட் ஷோ யுவர் பர்ஃபார்மன்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, தனுசு ராசிக்காரர்கள் ஒரே விஷயம், ஹெல்த்தை பாருங்கள். உடம்பு நல்லா ஆகிற நேரம் உடம்பு சரியாயிடும். குழந்தை விஷயத்தில் ஈடுபடாதீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 100க்கு 92 மார்க். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி சென்று பலன் சொல்லுகிறேன். காரணம், ஒரு 10-15 வருஷமாக உங்களை பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும். உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு இதனால் உலகத்தில் யார் எங்கே மகர ராசிக்காரனாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ரொம்ப நல்லவங்க நீங்கள், பாவம். அதுதான் உங்கள் ப்ராப்ளம். என்ன பண்ணுறேன், இந்த இன்னசென்ஸ் ஒரு படம் வரும். இந்த வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூகுளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஒரு பாம்பு இருக்கும், பக்கத்தில் ஒரு கோழி குஞ்சு இருக்கும். இந்த கோழி குஞ்சுடைய இன்னசென்ஸ் தான் அந்த பாம்பை நம்பிடுச்சு. அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இன்னசென்ட். நீங்கள் 5 கூடியவன் வந்து நீச்சமாகிறார். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இன்னசென்ட்டாக ஒரு இடம் வாங்கினேன் சார், லேண்டு வாங்கினேன் சார், தெரியாமல் இது மாதிரி வந்து என் தள்ள கட்டி விட்டான் சார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இன்னசென்ட்டாக போய் மாட்டிக்கிறது. எதையுமே யோசிக்காமல், எதையுமே செக் பண்ணி பார்க்காம, மனிதர்கள் மேலே மனிதர்கள் கொண்ட நம்பிக்கையில் நான் இழந்துட்டேன் சார் போன்ற விஷயங்கள். இந்த மாதத்தில் அந்த 5 கூடியவன் நீச்சமாகும்போது புதிய லேண்ட் எதுவும் வாங்காதீர்கள். ரைட்டா? அதே மாதிரி 4 கூடிய பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல 4 கூடியவன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாதகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதில் ஈடுபடாதீர்கள். ஈடுபட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும்னா ஈடுபடலாம், ஈடுபட்டால் தோல்வி வரும்னா நம்ம ஈடுபடக்கூடாது. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த லேண்டுனாலே நமக்கு கடன் வரும். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலைக்கு போகிறது. அதில் பாதகாதிபதி செவ்வாய் இருக்கும்போது வேலைக்கு போகணுன்னே தோணாது. நண்பர்களே, எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், அடிக்கடி என்னுடைய பொன்மொழிகள் என்ன, சந்தோஷமாக இருக்க என்ன தேவை சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும் முதல்ல நீங்கள், அப்போ தான் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் நினைக்கவே இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போது கடனை அடையணும்னா எப்போ நினைப்பீங்க? கடனை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கடன் அடையும். நீங்கள் 6 கூடியவன் இடத்துல வந்து இப்போது செவ்வாய் இருக்கும் பொழுது பரிதவிச்சு போயிடுவீங்க. ஸ்தம்பிச்சு போகிறதுங்கிற ஸ்தம்பினி நமகான்னாங்க, அந்த வராகிக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்தம்பிச்சு போய்டுறது மகர ராசிக்காரர்கள். என்னடா இப்படி ஆயிடுச்சு, நமக்கு வர கடன் வந்துடுச்சு, நமக்கு வர இப்போ வந்து எல்லாம் நின்று போச்சு, இப்போ என்ன செய்கிறதுங்கிற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வரும்போது என்ன செய்யணும்? ஒன்று தான், இன்னும் தீவிரமாக உழைக்கணும், இன்னும் தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணணும், இன்னும் தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணணும். 4 மணி நேரம் தூங்கிட்டு இருந்த நீங்கள் 2 மணி நேரம் தூங்கினா போதும், மீதி நேரம்லாம் வேலை செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? யூ நீட் டு ஒர்க் மோர். நிறையா ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கடன்கள் அடையும். ஒர்க் பண்ணுறதை குறைச்சிங்கன்னா கடன் வந்துடும், அவ்வளோதான். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். இதில் இவர் வேறு, இந்த ஆள் வேறு, நேரங்காலம் தெரியாமல் 7ஆம் இடத்துல உச்சம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு காதல். அப்போ தான் உங்களுக்கு வந்து காதல் வருகிறது. 7 கூடிய சூரியன் இது குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகள் வருகிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆக போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி சூரியனும் இவரும் வந்து ஆட்சி பெறுகிறார் புதன். இதை விட மோசமான நேரம் எதுவும் கிடையாது. 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது வறுமை வரப்போகிறது. மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வறுமை வரும் மாதம். அதனால் நீங்கள் வறுமை எப்பொழுது வரும்னு நீங்கள் ஒரு நிமிஷம் ஹானஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, நம்ம வேலை செய்யலைன்னா வறுமை வரும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் ஒர்க் பண்ணலையோ டிஃபால்ட்டாக என்ன வரும்? வறுமை வந்துடும். வறுமை எப்போ வரும்? எங்கெல்லாம் வந்து நம்ம பணப்புழக்கம் இல்லையோ அங்கே வரும். பணம் ஏன் புழங்காது? வேலைக்கு போகலன்னா பணம் புழங்காது. ஒர்க்கை பாருங்கள், ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஸோ 6 கூடியவன் 8ல் மருந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். மகர ராசிக்காரர்கள் யாராவது வந்து வக்கீலாக இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க, ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் வந்து எம்எல்எம் மாதிரி மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது வந்து ஆள் சேர்த்துறது அது மாதிரி பண்ணுற மேன் பவர் ஹேண்ட்லிங் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இந்த புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம். அதே மாதிரி குடும்பத் தலைவர்களுக்கு நல்ல நேரம். கணவர் அன்பு செலுத்துவார். ஒரே காதல் 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 அந்த மாதிரி. ஸோ 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அக்கா மவளே இந்து, இந்த மாதிரி அழகாக நீங்கள்
கவிதைலாம் எழுதுவீங்க. காலிங் இப்போ கூட உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 7 உச்சம் பெறும்போது என்னாங்கன்னா லவ் லெட்டர்லாம் எழுத ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா புதன் விபரீத ராஜயோகம், உங்களால் சும்மா இருக்க முடியாது, உங்களால் இப்போ கவிதை எழுதி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஜாலியாக இருங்க. ஒரு வகையில் நல்லது தான். நமக்கு வறுமை வேறு வந்துருச்சு, நமக்கு பணம் போனால் ப்ராப்ளம், கோர்ட்டுக்கும் போவேனான்ட்டீங்க, குழந்தை விஷயமும் வேணான்ட்டீங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், உட்காந்து லவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டில் போர் அடித்தா உட்காந்து தாய்ப்பா சொல்கிற மாதிரி நம்ம எப்போல்லாம் வந்து போர் அடிக்குதோ அப்போ என்ன செய்யலாம், உழப்பு லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போது ஒரு 7 உச்சம் பெறும்போது இப்போ தான் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை சரி பண்ணுங்கள். இப்போ வந்து அவங்க பர்த்டே ஏதாவது வருதா கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு மாதமும் நீங்கள் என்ன, யூ நீட் டு ஷோ யுவர் லவ் டு யுவர் லவ்டு ஒன்ஸ். ஸோ அதனால் நான் லவ்டு ஒன்ஸ் தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்ல. ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் கலக்க பறிக்க 100%. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். எனக்கு கும்பராசிக்கார ஃபேன்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கேன் சார். உஷா ஃபேன் இருக்கலாம், கீத்தான் ஃபேன் இருக்கலாம், என்னென்னமோ ஃபேன் இருக்கலாம். எனக்கு கும்பராசி ஃபேன் ஒரு ஃபேன் இருக்காங்க. இவர்கள் உலகம் ஃபுல்லாக. காரணம் என்னென்னா, உள்ளபடியே அவர்கள் என்னை ரசிக்கிறார்கள். காரணம், நான் கும்பராசிக்கு உண்மையை மட்டுமே சொல்வதால். கும்பராசிக்காரங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்தில் இறங்கிறார். நான் வேணால் எழுதி தரேன். காரணம் என்னென்னா, 1 கோடி ரூபா பணத்தை கொடுங்க, அதுலேருந்து 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போய் டிஃபன் போட்டு சாப்பிட்ருவாங்க, அவ்வளோதான். அது ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அதுதான் உங்கள் லைஃப்பில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ராசியிலே ராகு வந்தால் கூட உங்களுக்கு ஒன்றுமே நடந்திருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, ஆமாம் சார், கரெக்டு சார், கும்பராசிக்காரங்கள்லாம் போயிட்டு ராகுகிட்ட போய் சண்டை போட்டவங்கலாம் பார்த்துருக்கேன். நீலாம் ஒரு ராகுவா, நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் நீ, எனக்கு நியாயமாக ராசியில் ராகு வரும்போது ராம்ஜி சொன்னார் உனக்கு 2 லைஃப் வரும்னு சொன்னார். இன்னும் வரவே இல்லை, டைம் ஆக போகுது. டிசம்பர் மாதம் நீ வேறு பேர போகிற, உனக்கு அறிவு இல்லை, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ராகுவே வந்தால் கூட பெருசாக ஒன்றும் நடக்கலை. காரணம் என்னென்னா, உங்கள் நல்ல குணம். இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 3-10 செவ்வாய் பகவான் 5க்கு வருகிறார். 5க்கு வரும்போது என்ன, யோகாதிபதி வீடு. சூப்பர் நண்பர்களே. தொழில் ஸ்தானத்துக்குரியவன் யோகாதிபதி வீட்டுக்கு போது தொழில் நல்லா பண்ணணும்னு நினைப்பீங்க. நான் வாழ்க்கையில் எப்பயுமே சொல்வேன், எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ என்ன செய்யணும், நல்லா வேலை செய்யணும். காலிலேருந்து உங்களை எல்லோரும் பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு வேலை செய்யணும். அப்போ என்னாகும், இந்த டவுன்லாம் மாறிடும். செல்வம் வந்தால் தான் செல்வம் வரணும். நான் அடிக்கடி சொல்வேன், என்ன சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, டாக்டரை போய் கேட்டால் ஊசி போட்டுருவார். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா வாழவே முடியாது. ஏன்னா அதே டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறதுக்கு கூட விட்டமின் எம் வேணும். விட்டமின் எம் தான் மணி, அதுதான் இல்லை உங்கள்கிட்ட. கும்பராசிக்காரர்கள்ட்ட 2ஆம் இடத்துல பாதசனி, 2ஆம் இடத்துல என்ன பண்ணுறார், பாதசனியாக இருக்க வக்கரம் பெறுகிறார். அதுதாங்க இந்த ஆடி மாதத்தின் சிறப்பு. அதாவது ஜூலை 27க்கு அப்புறம் பணம் வரப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. டிசம்பர் வரைக்கும், இது வரைக்கும் என் லைஃப் இருந்ததெல்லாம் வேற மாதிரி, இனிமேல் நான் வாழப்போகிறது வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பணமழை கொட்டும். காரணம், குரு பகவான் கூடவே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன குறை, குருவே கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். உங்களுக்காக ஒரு உலகம் உருவாக போகிறது. 2ஆம் இடத்துல என்ன பண்ணுறார், சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். அடுத்ததாக என்ன நடக்கிறது, இந்த புத பகவானும் சூரியனுமாக சேர்ந்து 7ஆம் இடத்துல ஆட்சி. அட்டா இந்த மாதம் மாதிரி ஒரு லவ் நீங்கள் பண்ணதே கிடையாதுங்க. காரணம், 4-9 சுக்கிரன் வேறு நீச்சமாயிட்டார். நீச்சமாகும் போது என்னாகும், யார் உங்கள் ஒய்ஃபு விஷயங்களில் தலையிட்டு இருந்தாங்க, யார், ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட இவங்கெல்லாம் சேர்ந்தான் என்னையும் ஒய்ஃபையும் சேர விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க சார், என்ன பண்ணுறதுனே தெரில. அது மாதிரி வந்து ஒரு படத்தில் வடிவேலு மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு போடுவார். அந்த மாதிரி அந்த பாட்டு இங்கே பாட முடியாது. ஸோ அதனால் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து பிரித்து வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆயிரும், அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னை வாழ விடுங்கடா என் ஒய்ஃபோட அப்படின்னா வாழவே விடாமல் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க சண்டையெல்லாம் சரியாகி கடைசி சீனில் இந்த மாதிரி பூவே உனக்காக லாஸ்ட் சீன் மாதிரி என்ன ஆகிடும், அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு யாரெல்லாம் குடும்ப உறவுகளில் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களுக்கு அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்க. இதை ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கலாம்ல, ஒரு வருஷமாக எங்களை ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மனைவியோட நீங்கள் சேர்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுக்கு உங்கள் மனைவியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவங்க வாழவே விட மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டு ஆளுங்க, அதான் ப்ராப்ளம். ஸோ 7 ஆட்சி பெறும் பொழுது, சூரியன் ஆட்சி பெறும் பொழுது திடீர்னு உங்களுக்கு ஒரு வேகம் வரும். யார் என்ன சொன்னாலும் என்ன, வா என் முதுகில் ஏறிக்கொள், இந்த உலகை சுற்றி காட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெய் ஆஞ்சநேய மாதிரி அறிவிங்க. நீங்கள் போயிட்டு பாண்டிச்சேரி போகிறது என்ன, அப்படியே உலகத்தையே சுற்றி வருவீங்க. ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ண போகிறீங்க. உங்கள் ஒய்ஃபோட நிறைய ஊர்கள் போவீங்க, திருவிழாக்கெல்லாம் போவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த 7ஆம் இடம் என்பது என்ன, பார்ட்னர்ஷிப், புதிய ஒரு தொழில் ஆரம்பி. நான் அடிக்கடி சொல்கிறேன், கும்பராசிக்காரர்களுக்கு புதிய பதவி வரப்போகிறது. புதிய பதவி வந்தே தீரும். நீங்கள் வருவீங்க, சம்பாதிப்பீங்க. அந்த ஒரு மேட்ரை வச்சு இந்த 6 மாதத்தில் கடன் அடைச்சிருவீங்க. குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா
ஒரு புதிய ஒரு பொறுப்பு வரப்போகிற அந்த பொறுப்பு உங்களுக்கு நிறைய பணம் தரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க. அப்போ 6 மாதத்துக்குள்ளே கடன் அடைந்தே தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவானே வந்து உச்சம் பெறுகிறார். கடன் அடைக்கிற பொறுப்பு அவர் ஏற்றுக்கிட்டார். இஸ் வெரி குட் பாய், அவர் சொன்னால் செய்வார். ஸோ அப்போது 4 9 கூடிய சுக்கரன் நீச்சம். சுக்கரன் ஒரு வகையில் நீச்சம் ஆகக்கூடாதுப்பா. ஏன் அப்படின்னா அந்த சுக்கரன்னா என்ன ஆகும், கண், பல்லு, தலை, முடி, இதெல்லாம் அழகு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் போயிடும். அது அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழே விழுந்தீங்கன்னா, பைக்கில் விழுந்தால் கூட பரவாயில்ல, நான் இப்படி விழுந்துக்கிட்டா பரவாயில்ல, கை கால் உடஞ்சா கூட நோ ப்ராப்ளம். முன்னாடி உடஞ்சி பல்லுகள் உடஞ்சிருச்சுன்னா திரும்ப உட்காந்து சார் சில பேருக்கு ரொம்ப டெக்னிக்கலாக ப்ராப்ளம் நடக்கும். கீழே தான் விழுந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு முகம் அழகெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதனால் எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு விடுங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன சின்ன ஸ்கின் இஷ்யூஸ் வந்தாலும் சரி, இல்லை ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சுக்கிர பகவான் நீச்சமாயிட்டார்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும், முடியெல்லாம் கொட்டிடும், அந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமாகிறது நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாதகாதிபதி அவன். அதனால் மனைவி கூட போகிறீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு போகிறீங்க, பன்னீர் ரோஜா வாங்கிட்டு போய் அழகாக அப்படி லவ் சொல்லி ஐ லவ் யூ டார்லிங் அப்படிங்கிறீங்க. இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. 2 பேரும் லவ் பண்ண போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க. ஸோ 100க்கு 95 மார்க். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆடி மாதம் எப்படி இருக்கும்? என்ன ஆடி மாதத்திலே கோடி வரப்போகிறது. இந்த மாதிரி தான் நண்பர்களே. மீனராசிக்காரர்களுக்கு இருந்த பெரிய பயமே என்னென்னா, ராசியில் இருந்த சனி பகவான். சனி பகவான் ராசியில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் சனியே பிணியேன்னாங்க. இந்த உடம்பு படுத்தோம். சில பேருக்கு நம்ம உயிரோடு இருப்போமானே ஒரு பயத்திலே இருந்திருப்பீங்க. ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான பயமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சரியாகி வக்கரமாயிடுது இந்த மாதம். அப்போ என்ன ஆகும்னா, உடம்பு தெம்பாயிடுது. காதல் ஆசை யாரை விட்டதோ, அந்த மாதிரிலாம் திடீர்னு ஹீரோ ஆகிட்டீங்க, உடம்பெல்லாம் சரியாக போச்சு போன்ற விஷயங்கள். ராசியில் சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 2 கூடையவன் 4ஆம் இடத்துல தனாதிபதி கேந்திர பலம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கேந்திர பலம் பெறும்பொழுது பணம் இன்னும் அதிகமாக வரும். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, இந்த தனாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது ராங் அட்வைஸை கேட்பீங்க. ஐயா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரம் 2 ஏரோப்ளைன் வாங்கி வாடகை விட்டோம்னா நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் சார். ஆனால் ஏரோப்ளைன் வாங்குறதுக்கு 50 லட்சம் ஆகும் சார், உடனே வந்து நம்மளை கொலை போட்டுருவான். டேய், இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ அப்போது யார் சொல்கிறதையும் கேட்காம நம்ம குழப்ப மட்டும் பார்த்தீங்கன்னாலே நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம். ஏரோப்ளைன்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். 2 கூடிய 4ஆம் இடத்துல. ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும். பெரிய திருமண மண்டபத்தை அப்படியே லீஸ்க்கு எடுத்துடலாம். எது நம்மளால் பெரிய மனுஷங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலையெல்லாம் நம்மளை செய்ய சொல்லுவாங்க. நமக்கே தெரியும் இது நம்ம சக்திக்கு மீறின வேலைன்னு. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. 2 கூடிய 4ஆம் இடத்துல வரும்பொழுது இப்படி நடக்கும். 5ல் குரு உச்சம். அடடா, மீனராசிக்காரர்களுக்கு புத்திரப்பிராப்தி வருகின்ற நேரம். அப்போது குழந்தை பிறக்க போது 5 கூடியவன் உச்சம் பெறும்போது என்ன யோகம் எதை தொட்டாலும் வெற்றி. காசு பணம் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த 5ஆம் இடம் என்பது 10 குடைவனாக இருக்கின்ற குரு பகவான் என்பதால் நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க எதாக இருந்தாலும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆடி மாதம் மாதிரி ஒரு மோசமான மாதம் உங்களுக்கு இருக்காது. ஐம் ஷூர். காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நல்லா இருக்குது. பணம் வருகிறது, புகழ் வருகிறது, எல்லாம் இருக்கும். 6 கூடிய சூரியன் ஆட்சி பெறுகிறார் நண்பர்களே. இந்த 6 கூடியன் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். யார்? ஹெச்ஓடி. அவர் ஹெச்ஓடி ஆட்சி வரும்போது என்னாகும், கண்டிப்பாக வியாதி வரும். நீங்கள் இந்த சூரிய வழிபாட்டை இப்பொழுது துவங்குறவங்க புத்திசாலிகள். சூரிய வழிபாட்டு சூரியன் காலிலேயே விழுந்து கிடக்கணும். 6 கூடியன் ஆட்சி வரும் பொழுது தேவையற்ற எதிரிகள் உருவாவார்கள். தேவையற்ற எதிரிகள் நம்ம கூட சண்டை போடுவாங்க. 6 கூடியன் ஆட்சி வரும்போது வியாதி படுத்திருப்பீங்க. ரொம்ப மோசமான நேரம். நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான பெரும்பாலான முக்கியமான நேரம் இந்த 6 கூடிய ஹெச்ஓடி தான். ஹிருதய நோயுடையவர்கள், மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 6 கூடியவனோட பாதகாதிபதி புதனும் வேற சேர்ந்துட்டான். இதை விட ஒரு மோசமான நேரம் எதுவும் இல்லை. ஹெல்த்து. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டோன்னு என்ன பண்ணும், நாளை காலையிலே பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் வாக்கிங் போக ஆரம்பிச்சிடணும். நாளிலேருந்து ஹெல்த்து வேறு எதுவுமே பேச்சே கிடையாது. இப்போலேருந்து பண்ணால் 17ஆம் தேதிக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ 17ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அடுத்த 18ஆம் தேதி வரைக்கும் இதை தாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ஒன்றும் பண்ணாது. சிலமாய் வாழ சீரல் புரியும். அது மாதிரி நீங்கள் தினமும் வந்து ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் கலைவாய். அப்போது காசினி இருள் நீக்கி கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேருடைய திருமேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாய நிரட்சிப்பாய் செங்கதிரவனையே போற்றி. சூரிய பகவானை வழிபடணும். சூரிய தேவன் மனசு வச்சாதான் உங்கள் உடம்பு சரியாகும். ஸோ சூரிய தேவன் காலையிலே வரணும். இப்போ சிகப்பு கலர் ட்ரெஸ் நிறையா போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் சூரியனார் கோயில் போகணும். ஒரு தடவை சூரியனார் கோயில் போயிட்டு வரது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் ரெடில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில் இருக்கும், அங்கே போய் சூரிய தேவனை பார்க்கறது ரொம்ப நல்லது.
6 கோடி வேணால் பாருங்கள். முக்கியமாக வம்பு வழக்கு இல்லாமல் இருங்க. யாராவது நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அமைதியாக சரியா போடா அவங்க கூட சண்டை போடுற மைண்ட் செட்டில் நான் இல்லைடா போடான்னு விட்டுறது நமக்கு நல்லது. தேவையில்லாமல் எதையாவது பாம்பு வாழை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா கடிச்சு வச்சிரும். அதனால் அது பாட்டுக்கு போகுது, பாம்பு விட்டுருங்க, அதை வாழை பிடிச்சி இழுத்து விளையாடுங்க. அப்போது இது என்னாகும்? 6 கோடி ஆட்சி பெறும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். சூப்பருங்க. 3 8 கூடிய சுக்கிரன் நீச்சமாகிறார். இதை விட ஒரு இனிப்பு செய்தி எதுவும் இல்லை. வறுமையெல்லாம் போயிடும். உங்கள் பிரச்சனைகள் வறுமை அதெல்லாம் போயிடும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் பணம் விளையாடும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஹெல்த் ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். அண்ட் ஆல்சோ 6 கோடி ஆட்சி வரும்பொழுது எதிரிகள், புதிய எதிரிகள் வருவாங்க. அப்போ நீங்கள் வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு போகணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும், வேலைக்கு போகணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. யாராவது நம்ம உங்களுக்குறாங்கன்னா நான் சண்டை போட வரலப்பா விட்டுருப்பான்ட்டு போயிடணும். ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் இது. 100க்கு 90 மார்க். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் இந்த மாதம் வருகிடையே ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் we are inviting the பித்ருஸ் டு கம் டு தி எர்த். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளை விட்டு மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு? ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா? அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வர. இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம். அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் கூட வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும். உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோ ஆகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டை பார்த்துக்க தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான்.
அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகரனும் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.